நடையை மெய்யென்று நாத்திகம் பேசாதே. படைகள் போல் வரும் பஞ்சமா பூதங்கள் தடை ஒன்று இன்றியே தன் அடைந்தார்க்கெல்லாம் அடைய நின்றிடும் ஆணைக்கா அண்ணலே. நாம் இப்பொழுது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான அப்பூஸ்தலம் என்று அழைக்கப்படும் திருவானைக்காவலில் இருக்கின்றோம். காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றுக்கு இடைப்பட்ட தீவு பகுதியில் அமைந்திருக்கும் அமைதியான அழகான சிற்றூர் திருவானைக்காவல். சோழர் பரம்பரையின் மரபில் வந்த கோச்செங்கோட சோழ மன்னனால் இந்த திருக்கோவில் கட்டப்பட்டதாக வரலாற்று செய்திகள் கூறுகின்றன. ஜம்புகேஸ்வரர் கருவறையின் மீதுள்ள கருங்கல் விமானமும் ஈசனின் தலையில் வளர்ந்துள்ள வெண்ணாவல் மரமே இறைவனின் பீடமாக அமைந்துள்ளது. விமானத்திற்கான கருங்கல் கெண்டிகை நதிக்கரையிலிருந்து கொண்டுவரப்பெற்றதாகும். ஈசன் சந்நிதியிலுள்ள திருச்சாலகம் எனப்படும் 9 துவாரங்கள் வழியாக இறைவனை வழிபடுவதே சாலச் சிறந்தது என்பதை அருங்கூர் திருச்சாலசோதி தம்பிரானே என்ற அருணகிரிநாதரே பாடலில் கூறியிருப்பதிலிருந்து நாம் அறியலாம். தாரமாய மாதராய் தானோபாகம் ஆயினான், தாரமாய மாதராய் தானோபாகம் ஆயினான், இரமாய புன்சடை ஏற்ற திங்கள் சூடினான், திங்கள் சூடினான், அறமாய மார்புடை ஆனைக்காவில் அண்ணலை, அறமாய மார்புடை ஆனைக்காவில் அண்ணலை, வாரமாய் வணங்குவார் வல்வினைகள் மாயுமே, வாரமாய் வணங்குவார் வல்வினைகள் மாயுமே. ஈசனின் சந்நிதியின் அருகிலேயே அன்னை அகிலாண்டேஸ்வரி ஆலயமும் அமைய பெற்றுள்ளது. 1923ஆம் ஆண்டு அன்னை அகிலாண்டேஸ்வரிக்கு சங்கராச்சாரிய சுவாமிகளால் தடாங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அன்னையை பற்றி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர், அருணகிரிநாதர், கவிகாளமேகம், தாயுமான சுவாமிகள் ஆகியோர் பாடிய தனிப்பாடல்களிலிருந்து இந்த திருத்தலத்தின் சிறப்பை அறியலாம். சிவபெருமானிடம் ஞானோபதேசம் பெற அன்னை அகிலாண்டேஸ்வரியே தினமும் இத்தலத்துக்கு ஈசனை உச்சிகால பூஜையில் பூஜித்து வருகிறாள் என்பது ஒரு ஐதீகம். அந்த காட்சியை தத்ரூபமாக விளக்கும் வகையில் ஒரு சிறப்பான பூஜையை உச்சகால நேரத்தின் பொழுது, அதாவது நண்பகல் 11 மணி முதல் 12 மணிக்குள் நாம் தினமும் இந்த ஈசன் சன்னதியில் காணலாம்.